அச்சீவர்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ஒரு நியூ பேட்ச் போட்டிருக்கோம். அந்த நியூ பேட்ச் எதுக்கான ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்த கேண்டிடேட்டுக்காக நம்மளுடைய அகாடமியில் ஒரு நியூ பேட்ச் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து சிமிலர் டு ஆஃப்லைன் மாதிரி தான். நீங்கள் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாலோ இல்லை ஒரு கிளாஸை நீங்கள் ரிமைனிங் ஒரு 5 டைம்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அதுக்கு வந்து நாங்கள் அந்த கம்ப்ளீட்டாக நாங்கள் ரெக்கார்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மெட்டீரியல் இல்லாத ஒரு சில எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது மாதிரியே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அதனால் எக்காரணத்து கொண்டும் இந்த ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேட்சை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை ஃபாலோ பண்ணி வர எஸ்ஐ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஹெச்எஸ் ரெண்டுமே இதில் நாங்கள் கிளப் பண்ணி இந்த பேட்ச் கொண்டு போயிட்டுருக்கோம். அப்டேட்டட் நோட்ஸு மெட்டீரியல்ஸ் வந்து கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு யூனிட்டையும் ஸ்ப்ளிட்டப் பண்ணி டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். அதே மாதிரி அது இல்லாமல் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், எக்ஸ்ட்ரா அசைன்மெண்ட் அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸ், இது இல்லாமல் ஜிஎஸ் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அதையும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்ச கேண்டிடேட்டுக்கு கண்டிப்பாக இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி.